கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் புனித வெள்ளி நல்வாழ்த்துக்கள். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளுடைய மூன்றாவது வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா பராமரிப்பு. யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 25, 26, 27 வசனங்களை வாசிப்போமா? இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயின் சகோதரி கிளியோப்பா மரியாளும் மகதலான மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு நம்முடைய தாயும் அருகே நின்று நமக்கு அன்பான சீசனை கண்டு நம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின் அந்த சீசன் நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவரை தள்ளி வேகமாக ஏற்றுக்கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. என்ன சொல்லுங்க? ஸ்திரீயே அதோ உன் மகன். யோவானை பார்த்து என்னன்னு சொல்றாரு? அதோ உன் தாய் அப்படின்னு சொல்றாரு. இந்த வார்த்தையை தேவன் ஏன் சிலுவையின் அருகில சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனம். ஏன் இந்த வார்த்தையை தேவன் சொல்றாரு? நாளை திராட்சை நீரை கொடிகள் ஒருவன் எண்ணியும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? நானே திராட்சை செடி. அங்க என்ன சொல்றாருன்னா, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அப்படின்ட்டு இருக்கு. அப்ப அங்க என்ன இருக்கு? நிலைத்திருக்கணும். யாருக்குள்ள நம்ம நிலைத்திருக்கணும்? கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கணும். அப்ப கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, நமக்கும் கர்த்தருக்கும் இடையேயான ஒரு உறவு தேவைப்படுது இல்லைங்களா? ஹல்லேலூயா. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருக்கணும். அங்க நம்மளுக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஒரு ஐக்கியம் தேவைப்படுது இல்லைங்களா? ஹல்லேலூயா. நம்மளுக்கு என்ன தேவைப்படுது? ஐக்கியம் தேவைப்படுது. அந்த ஐக்கியம் எப்பேற்பட்ட ஐக்கியமா இருக்கணும், யாருடைய அந்த ஐக்கியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 1 யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனம். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்கும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நம்மளுடைய ஐக்கியம் யார் கூட இருக்கணும்னு சொல்றாரு ஆண்டவரு? பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கணும் அப்படின்னு. இதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிதாவின் சித்தம். சரிங்களா? இந்த பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றதான் நான் என்னன்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஸ்திரீயை அதோ உன் மகன் அப்படின்னு சொல்றாங்க. யோவானை பார்த்துட்டு இதுதான் உன் தாய் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தேவன் மனுஷனை இந்த உலகத்துல ஏற்படுத்தினார். அதாவது நம்மளுடைய முந்தின ஆதம் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவனோடு கூட என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா அந்த ஐக்கியத்திற்குள்ள அவனால வர முடியல. ஆமென். ஹல்லேலூயா. என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அவனால அந்த ஐக்கியத்திற்குள்ள வர முடியல. அதை என்ன பண்ணிட்டான்? முந்தின ஆதாம் இழந்துட்டான். ஆனா நம்மளுடைய பிந்தின ஆதாமாகிய இயேசு நம்மள ஒரு ஐக்கியத்திற்குள்ள கொண்டு போகணும்னு விரும்புறாரு. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசுவை சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறத பாத்துட்டு இருக்கோம். ஆனா இயேசு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அங்க இருந்து நம்மளை பாக்குறாரு. ஆமென். ஹல்லேலூயா. என்ன பண்றாரு? நம்மளை பாக்குறாரு. நம்மளை பார்த்து ஒரு காரியம் சொல்றாரு பாருங்க. இப்ப இயேசு என்ன சொல்றாரு? யோவான் 19வது அதிகாரம் 26, 27 வாசிங்க. இயேசு தமது தாயையும் அருகே தன்பான சீஷனையும் கண்டு அதோ உன் மகன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. அங்க அதோ அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா? அந்த அதோ அப்படிங்கிறதுக்கு கிரீக்ல என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா இடே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடே அப்படின்னா என்னன்னா, அதுக்கு தமிழ் மீனிங் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதோ பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்ல இல்ல ஒரு பொருளையோ இல்ல எதையாவது குறிப்பிட்டு நம்ம காண்பிக்கிறது தான் என்னன்னு சொன்னா அதோ அப்படிங்கிறார். அங்க ஸ்திரீயே அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு சொல்றாரு. ஸ்திரீயே அப்படிங்கிறதுக்கு கிரீக் வேர்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குணாயின்னு சொல்லுவாங்க. அதை குணே அப்படின்னு சொல்லுவாங்க. அதை என்ன பண்ணுன்னா, அது ஒரு பெண்ணை மாத்திரம் குறிக்கிறது இல்லையா? உலகத்துல இருக்கிற அத்தனை பேரையும் குறிக்கிறதுக்காக தான் தேவன் என்னன்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னா, ஸ்திரீயே அப்படின்னு சொல்லி அம்மாவே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்துருக்கலாம். ஆனா கூப்பிடல. ஸ்திரீயே அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்கு ஏதோ ஒண்ணு நான் சொல்ல விரும்புறேன் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் இந்த ஸ்திரீயே அப்படிங்கிறத யாருக்கு நான் ஒப்பிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உலகத்துக்கு, அதாவது
நம்மளை குறித்து ஆண்டவர் நம்மளை பார்த்து ஒரு விஷயத்த பேசுறாரு, நம்மளை குறித்து நான் ஒப்பிட்டு சொல்றேன். ஓகேங்களா? நம்மளை பார்த்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா இயேசு வந்துட்டு பேசுறாரு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இயேசுவை வந்துட்டு பார்த்துட்டே இருக்கோம். அதாவது மரியாள் வந்துட்டு பார்த்துட்டே இருக்கிறாப்புல. நம்மளை வந்துட்டு ஏதாவது வந்துட்டு பேச மாட்டாரா, நம்மளை பத்தி எதுவும் வந்துட்டு பேச மாட்டாரா, அந்த வார்த்தையை நம்ம கடைசியா என்ன பண்ண மாட்டோம், கேட்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு மரியாள் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது மரியாளை பார்த்து தேவன் சொல்றாரு ஸ்திரீயே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொன்னா, அதோ உன் மகன் அப்படின்னு சொல்லி ஒரு உறவை என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா நிரூபிக்கிறாரு. அந்த உறவை யார்கிட்ட வந்துட்டு ஒப்பு கொடுக்குறாரு அப்படின்னா, தன்னோட தாயை வந்துட்டு யார்கிட்ட ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நியமனம் வந்து வச்சிருக்கிறாரு. அது யார்கிட்ட ஒப்பு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா தன்னுடைய அன்பான சீஷனாகிய யோவான் இடத்துல ஒப்பு கொடுக்குறாரு. யோவான் பாத்தீங்கன்னா கர்த்தரோடு வந்துட்டு அநேக சீஷர்கள் இருந்தாங்க இல்லைங்களா? மொத்தம் 12 சீஷர்கள் இருந்தாங்க. அதுல யூதாஸ் காரியத்தை ஒருத்தர் வந்துட்டு தேவனை வந்துட்டு காட்டி கொடுத்துட்டு போயிட்டான். மீதி 11 சீஷர்கள் இருந்தாங்க. அந்த சீஷர்கள் யாரும் என்ன பண்ணல அப்படின்னு சொல்லி பார்த்தா சிலுவைக்கு அடியில வந்துட்டு நிக்கல. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அந்த சிலுவைக்கு அடியில வந்து நின்ன ஒரே சீஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா யோவான். அதனாலதான் அவனை வந்துட்டு என்னன்னு சொல்றாருன்னா தனக்கு அன்பான சீஷன் அப்படின்னு சொல்றாரு. இந்த யோவான் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செபதேயுவின் குமாரன், யாக்கோபின் சகோதரன். சரிங்களா? யாரு? செபதேயுவின் குமாரன், யாக்கோபின் சகோதரன். இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்ன பார்த்தா இவனோட பிரதான வேலை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேவனுடைய அன்பை நான் எப்படியாவது வந்துட்டு என்ன பண்ணிடணும், மத்தவங்களுக்கு சொல்லிடணும் அப்படிங்கிறதா அவனோட பிரதான வேலை. அதுக்காக என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்ப பிரயாசப்படுறான். சரிங்களா? அவன் ஏன் வந்துட்டு சிலுவையின் அருகில வந்து நின்னா, அவன் மட்டும் வந்து ஏன் நின்னா அப்படின்னு சொல்லி பார்த்தா 2 காரியம். ஓகேங்களா? 2 காரியம். என்ன காரியம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு யோவானுக்கு தேவன் மீது இருந்த அன்பு. அன்பில்லாதவன் என்ன பண்ண மாட்டான், தேவனை அறிய மாட்டான். அந்த அன்பின் நிமித்தமா தான் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தா தேவன் கிட்ட அந்த சிலுவை கிட்ட வந்து நிக்கிறான். இன்னொன்னு அவனுக்கு ஆர்வம். என்னன்னா ஆர்வம். அவனுக்கு எப்படியாவது வந்துட்டு இயேசுவோட அன்பை வந்துட்டு நான் உணர்ந்துக்கணும், நான் அதை வந்து எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்லணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் அவனை தன்னைத்தானே மறந்து அவனே வந்துட்டு அந்த சிலுவையின் அருகில வந்து நிக்கிற மாதிரி அந்த அன்பு வந்துட்டு செஞ்சுது. ஆமென், ஹல்லேலூயா. எப்படி இவர் வாழ்ந்தாரு, எப்படி வந்துட்டு இவரு சாகுறாரு, எப்படி தம்முடைய குமாரனை பிதா வந்துட்டு எப்படி தம்முடைய குமாரனை அனுப்பி தம்முடைய அன்பை வந்துட்டு வெளிப்படுத்துறாரு அப்படிங்கிறத நான் என்ன பண்ணணும், அந்நிய கண்கள் இல்ல என்னுடைய சொந்த கண்களால நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு யோசிச்சுட்டே வந்துட்டு வந்து நிக்கிறான். வந்து பக்கத்துல நின்ன உடனே தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா தமக்கு அன்பா இருந்த சீஷனையும் கண்டு அப்படின்ட்டு இருக்கு. என்ன பண்றாரு, தேவன் வந்துட்டு சீஷனை பாக்குறாரு. பார்த்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா மரியாதையும் பாக்குறாரு. அப்போ யோவான் இப்படிப்பட்ட சீஷன் அப்படிங்கிறது தெரியும், நம்முடைய அன்பின் நிமித்தமா வந்து நிற்கிறாருன்னு தெரியும். இவருதான் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா தாயம் வந்துட்டு என்ன சொல்லுவாரு, பராமரிப்புக்குள்ள நடத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அறிஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் யாரு வந்துட்டு ஒப்பு கொடுக்குறாருன்னு பார்த்தா ஸ்திரீயே அதோ உன் மகன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்திரீ கிட்ட வந்துட்டு சொல்றாரு. உன் மகன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, யோவானை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஆமென், அல்லேலூயா. அறிமுகப்படுத்திட்டு இந்த ஸ்திரீ வந்து யாருக்கு அடையாளமா நான் ஒப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் அப்பவே சொன்னேன் உலகத்துக்கு அடையாளமா நான் ஒப்பிடுறேன்னு சொன்னேன். அந்த உலகத்துக்குள்ள இருக்கிறவங்க தான் நம்மளை வந்துட்டு தேவன் ஒருத்தர் கையில சேஃபா வந்துட்டு ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அப்படி ஒரு சேஃபான கையில ஒப்பு கொடுத்ததுதான் யாருன்னா யோவான். அப்போ நான் ஸ்திரீய உலகத்துக்கு அடையாளமா ஒப்பு கொடுத்தேன், யோவானை யாருக்கு அடையாளமா நம்ம வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா யார் இந்த யோவான் அப்படின்னு சொல்லி பார்த்தா யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்கிறேன், அப்பொழுது எல்லாத்துக்கும் ஒருவன் கூட எழுதிப்படுகிறது சத்தியாவின் பார்க்கும் உடனடியாக தன்மை. ஆமென், ஹல்லேலூயா. யோவான் 16:7 வாசிங்க. நான் உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றுவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ இயேசு என்ன சொல்றாரு, மரியாதை பார்த்து, அதாவது நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா நான் போறேன்,
என்ன பண்றேன், நான் போறேன். அது என்ன எனக்கு எப்படி இருக்கும், பிரயோஜனமா இருக்கும். நான் போகல அப்படின்னு சொன்னா என்ன ஆகாது, வேற ஒரு தேற்றரவாளன் உங்களிடத்துல வர முடியாது அப்படின்னு சொல்லுவார். அப்போ தேற்றரவாளர் அப்படிங்கிறதுக்கு யாரு, அந்த தேற்றரவாளர் நம்ம வாழ்க்கையில யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த தேற்றரவாளர் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா தமிழ்ல உதவியாளர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த உதவியாளர் யார் தான், நம்மளுடைய பரிசுத்த ஆவியானவர். அவருதான் நமக்கு என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, பிதாவோடும் குமாரனோடும் உள்ள ஐக்கியத்தை வந்துட்டு ஏற்படுத்துகிற ஒரு உதவியாளரா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படின்னா, இந்த யோவான் இடத்துல எப்படி வந்துட்டு தன்னுடைய தாயை வந்துட்டு, நீங்க கவலைப்படாதீங்க, என்றென்றைக்கும் உங்களுடைய இருக்கிறதுக்கு, என்றென்றைக்கும் நான் போனதுக்கு அப்புறம் என்றென்றைக்கும் உங்களோட இருக்கிறதுக்காக நான் ஒரு சீஷனை ஏற்படுத்திட்டு போறேன், அவனை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, பற்றி கொள்ளுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ இந்த உலகத்துல நம்மளே வந்துட்டு நம்மளுடைய தாய் தகப்பனை வந்துட்டு எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிற நம்மளே, அதாவது பொல்லாதவர்களாகிய நீங்களே வந்துட்டு நீங்க இப்படி யோசிக்கும் போது அவர் எப்படிப்பட்ட பிதா, நல்ல பிதா. ஆமென். அவர் என்ன யோசிக்கிறாரு பாருங்க. லூக்கா 11:13 எடுங்க. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுத்து அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். பொல்லாதவர்களாகிய நம்மளே வந்துட்டு ஏதாவது நம்மளுடைய தாயும் தகப்பனுக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் அவர் கூட உறவுலயே நம்ம இருக்கணும் அப்படிங்கிற விரும்புகிற தேவன். அந்த உறவுல இருக்கிறதுக்கு ஒரு உதவியாளரை வந்துட்டு ஏற்படுத்திட்டு போறாரு. அதுதான் யாரு, பரிசுத்த ஆவியானவர். அது ஒரு கிஃப்ட். அந்த கிஃப்ட நம்ம கையில கொடுக்குறாரு இல்லைங்களா. எப்படி வந்துட்டு தேவன் வந்துட்டு யோவான் கையில மரியாதை வந்துட்டு பராமரி அப்படின்னு சொல்லி வந்துட்டு கொடுத்தாரோ, அதே மாதிரி அதாவது நம்மள வந்துட்டு என்னன்னு கொடுக்குறாரு, பரிசுத்த ஆவியானவர்கிட்ட அந்த இதுதான் நான் போறேன், எனக்கு அடுத்தது நீதான் என்ன பண்ணணும், இவங்களை எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில வந்துட்டு ஒப்பு கொடுக்குறாரு. யார் கையில, பரிசுத்த ஆவியானவருடைய கையில. பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் என்ன சொன்னேன், தேவன் பிதாவுடைய அன்பிலையும் குமாரனுடைய அன்பிலும் வந்துட்டு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. யோவான் எப்படி வந்துட்டு இயேசுவின் மார்பிலேயே வந்துட்டு சாய்ந்து கொண்டிருந்தானோ அதே மாதிரிதான் பரிசுத்த ஆவியானவரும் சாய்ந்து கொண்டிருந்தார். அப்போ தேவன் வந்துட்டு இப்ப வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா, ஸ்திரீயை வந்துட்டு யோவான் இடத்துல ஒப்பு கொடுத்தது மாதிரி நம்மள வந்துட்டு என்ன பண்றாரு, யோவான் இடத்துல ஒப்பு கொடுத்துட்டு, அதாவது பரிசுத்த ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு என்ன சொல்றாருன்னு பாருங்க. யோவான் 19:26-27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்ரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இப்போ என்ன ஆயிடுச்சு, கொடுத்துட்டாரு. நம்மள வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுத்தாரு. உடனே பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டு, ஐயோ இவங்கெல்லாம் பாவிங்கப்பா, நான்லாம் வந்துட்டு என்ன பண்ண மாட்டேன், ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவே. உடனே என்ன சொல்றாங்க, அந்நேரம் முதல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிமிஷமே இயேசுவானவர் வந்துட்டு இதான் உன்னோட தாய் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தின அந்த நிமிஷமே என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கொண்டார். ஆமென். அவர் நம்ம ஏற்றுக்கொண்டது மாத்திரம் இல்ல, நம்ம கிட்ட அவர் என்ன பண்றாரு, அவருடைய அன்பை வந்துட்டு வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் ஒரு உறவுக்குள்ள நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, எப்பொழுதுமே என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, பரிசுத்த ஆவியானவரை பத்தி சாட்சி கொடுக்கிறவரா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த யோவான் எதனால வந்து நின்னான்னு நான் சொன்னேன், அன்பின் காரணமாகவும் ஆர்வத்தின் காரணம். அவனுக்கு அந்த ஆர்வம் இருந்துச்சு இல்லைங்களா. அவன் தன்னுடைய கண்களால கண்டதை சொல்லணும் அப்படின்னு. பரிசுத்த ஆவியானவர் அப்படிதான், என்றைக்குமே வந்துட்டு பிதாவோடும் குமாரனோடும் இருந்துட்டே இருப்பாரு. அவர் மாத்திரம்தான் நம்மளை என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த உறவுக்குள்ள நடத்த முடியும். 1 யோவான் 1:2 வாசிங்க. ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற இந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அதுக்கு மேல உள்ள ஒரு வசனம் வாசிங்க, 1வது வசனம் வாசிங்க. ஆதி முதல் இருந்தது நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆமென்.
யோவான் என்ன பண்ணா, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் நாங்கள் தொட்டதும் இல்லையா? யோவான் என்ன பண்ணிட்டே இருந்தான், தன்னுடைய மார்புல சாஞ்சிட்டே இருந்தான். இயேசுவானவரை தொட்டான். இயேசுவானவரை சிலுவை கடைசி நேரம் முதல் வரைக்கும் வந்துட்டு, முதலிருந்து கடைசி வரைக்கும் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரையே நோக்கி பார்த்துக்கிட்டே இருந்தான். அதனாலதான் அவனால என்ன பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னு சொன்னா, இந்த சுவிசேஷங்களை எழுத முடிஞ்சுச்சு. இந்த காரியம் வந்துட்டு பாருங்க, சுவிசேஷங்களை எழுதின மத்தேயு வந்துட்டு இதை பத்தி சொல்லல, மார்க்கு வந்துட்டு இதை பத்தி சொல்லல, யோவானால மட்டும்தான் சொல்ல முடிஞ்சுச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா, அவனுடைய ஆர்வம், அவனுடைய அன்பு அங்க சிலுவையின் அருகில கொண்டு போய் விட்டுச்சு. அதனால வந்துட்டு என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, இந்த காரியத்தை வந்துட்டு நமக்கு வந்துட்டு அவர் வெளிப்படுத்துறாரு. அப்படிதான் நம்மளுடைய பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டு, நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியத்துக்குள்ள இருக்கணும் அப்படிங்கறதா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிதாவின் சித்தமா இருக்கு, குமாரனுடைய சித்தமாவும் அதுதான் இருக்கு. 2 கொரிந்தியர் 13:14 வாசிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பலும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. என்னது? பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் அனைவரோடும் இருப்பதாக அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு உதாரணமா அவரு இயேசு நினைச்சிருந்தாரு அப்படின்னு சொன்னா, முந்தின நாள்லயே யோவான் கிட்ட வந்துட்டு என்ன பண்ணிருந்திருக்கலாம், ஸ்திரீய வந்துட்டு ஒப்பு கொடுத்துருந்துருக்கலாம், அதாவது அவங்க தாயை ஒப்பு கொடுத்துருந்துருக்கலாம். ஆனா ஏன் இங்க வந்து ஒப்பு கொடுத்தாரு அப்படின்னா, இதுதான் பரிசுத்த ஆவியானவரை வந்துட்டு நம்ம கையில வந்துட்டு கொடுக்கணும், பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மளை பராமரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சிலுவையில வந்துட்டு இந்த ஒப்பு கொடுத்தல் ஒரு உறவை வந்துட்டு புதுப்பிக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. இந்த 3வது வார்த்தை அப்படிங்கிறது நம்ம திருத்துவத்துல இருக்கிற 3வது நபராகிய பரிசுத்த ஆவியானவரை குறித்து அந்த ஐக்கியத்திற்குள்ள நம்ம வரணும் அப்படிங்கிறதா இயேசுவினுடைய சித்தம். ஆமென். அல்லேலூயா.